வேலைக்கு போகிறவங்க மீன் பிடிக்க போகிறவங்க எல்லாருமே இந்த போட்டில் தான் போய் ஆகணும். டவுன் பஸ் மாதிரியே இங்கே வந்து சில போட்டெல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஒரு டீ கடை இருக்குது. ரமேஷை வந்து டீ வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கேன். புதுசாக பாருங்கள் ஒரு வீடு கட்டுறாங்க. அங்கே மண் சிமெண்ட்டு எல்லாமே போட்டில் தான் கொண்டு வராங்க. பாருங்க ஒரு பாட்டி வந்து எப்படி போட்டு ஓட்டிட்டு போகிறாங்க தைரியமாக. இந்த சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நானுங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி மறுநாள் நம்ம போட்டில் வந்து தங்கணும் இல்லைங்களா, போட் வீட்டில். அதெல்லாம் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சாச்சு. 5:30 மணிக்கு அவங்களே எழுப்பி டீ கொடுத்தாங்க. டீயை குடிச்சு முடிச்சுட்டு இங்கே பார்த்தோன்னே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. யூஸ்வலாக 5:30 மணிக்கெலாம் எழுப்ப மாட்டாங்க. நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் ஒரு இன்னொரு ரைடு ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இவங்க கூப்பிட்டு போகிறாங்க. அதனால தான் 5:30. சூப்பராக இருக்குது. இப்போ இவங்களோட சர்வீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர். இப்போ 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம். நாங்கள் போகிறது இப்போ இந்த போட்டு தான். ஸ்லோவாக பார்த்து அதான் நல்லா அவ்வளோதான். ஹாய், இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம இந்த போட்டில் போகிறோம். அங்கே ஒரு கிராமம் இருக்குங்களா, அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி இந்த ஏரியாவில் வசிக்கிற தொட்டு அவங்களுக்கு வந்து பைக்கு, ஆட்டோ, சைக்கிள் இந்த மாதிரி எங்கேயும் வெளியே போக முடியாது. அங்கேருந்து போட்டில் தான் போகணும். மறுபடியும் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறதும் போட்டில் தான் ஆகணும். பால், அதுக்கப்புறம் தண்ணி கேனு, அப்புறம் இந்த போட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான்லாம் கொண்டு வருவாங்களாம். அது எல்லாமே இந்த போட்டில் தான். போய் பார்க்கலாம். அப்படியே கொத்து கொத்தாக வந்து பறவைகள் கூட்டம் பறந்துட்டுருக்கு. இப்படி காலையில் இந்த ட்ரிப்பு போகிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு தடவை கண்டிப்பாக அனுபவித்து பார்த்திங்கன்னா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம எப்பவுமே ப்ரெஷரில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து தங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனோம்னா கொஞ்சம் வந்து ப்ரெஷர் வந்து குறையும். பாருங்கள், வேலைக்கு போகிறவங்க மீன் பிடிக்க போகிறவங்க எல்லாருமே இந்த போட்டில் தான் போய் ஆகணும். டவுன் பஸ் மாதிரியே இங்கே வந்து சில போட்டெல்லாம் இருக்குது. இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் விடுற மாதிரி அந்த மாதிரி போட்லாம் கூட இங்கே இருக்குது. ஏன்னா இவங்களோட ட்ராவல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா போட்டில் தான். அப்படி இருக்கும் போது டவுன் பஸ் மாதிரியே விட்டுருக்காங்க. அங்கங்கே பஸ் ஸ்டாண்டெல்லாம் இருக்கும். 2 கரையிலுமே வீடு வந்து சூப்பராக இருக்குது. அவங்க பாத்திரம்லாம் கழுவுறது கூட இந்த தண்ணியில் தான் கழுவிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் ஒரு வீடு கட்டுறாங்க. ஆல்ரெடி ஒரு வீடு கட்டி வச்சுருக்காங்க, அடுத்து ஒரு வீடு கட்டுறாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் சூப்பராக இருக்குது. பாருங்கள், மண் சிமெண்ட்டு எல்லாமே போட்டில் தான் கொண்டு வராங்க. கரை ஓரம் இருக்கிற மரத்துலலாம் மாங்காய் கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்குது. ஆனால் தண்ணி ரொம்ப இருந்தால் சில செடியெல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எப்படி வருதுன்னே எனக்கு தெரியல. இப்போ நம்ம அந்த பாலத்துக்கு கீழே தான் போக போகிறோம். அப்படியே குனிஞ்சி உட்காந்து போனோம். போட் ஹவுஸில் வந்து தங்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்பீட் போட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கையில் வந்து பெடல் பண்ணுற போட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் இந்த ட்ரிப்பும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் காலையில் எழுந்திரிச்சு வர்றது, இந்த இயற்கையான காற்று, அந்த பறவைகள் பறக்கிறது, இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவையாவது இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, டவுன் பஸ் மாதிரி போட் இருக்குன்னு, அதுதான் பஸ்ஸு. இவங்க எல்லாருக்கும் அதுதான் பஸ்ஸு. பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, வீடு கட்டுறதுக்கு மண் வந்து இந்த போட்டில் தான் கொண்டு போகிறாங்க.
பாருங்க ஒரு பாட்டி வந்து எப்படி போட்டு ஓட்டிட்டு போறாங்க தைரியமா. மீன் விற்க போறாங்க போல இருக்கு. ஆட்டோகிராஃப் படம் வந்து இந்த ஏரியாவில் தான் எடுத்தாங்க. இங்கே பாருங்க ஹாஸ்பிட்டலு. ஆனால் பாருங்க இங்கே போட்லே ஆம்புலன்ஸ். நம்மெல்லாம் வந்து நிறைய சௌகரியங்களோடு வாழ்கிறோம். இப்படி இந்த வாழ்க்கையை பார்க்கும் போது நம்ம எல்லாமே வந்து எவ்வளோ சௌகரியங்களோடு வாழ்கிறோம் அப்படின்றது இந்த இடத்துக்கு வரும்போது தான் தெரியுது. ஏன்னா எல்லாமே போட்டில் இருந்து வெளியே போகணும் அப்படின்னா ஒரு அவசர ஆத்திரத்துக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. வயல்வெளி பாருங்க, நெல் போட்டிருக்காங்க. தண்ணி பார்ப்பா, தண்ணி. இது வந்து குட்டை நாடுங்களாம். தண்ணி மேலே இருக்கும், வயல் வந்து கீழே இருக்கும். உண்மையிலே இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்ல. தண்ணி இந்த இடத்துல இருந்தால் அந்த வயல்வெளியில் வந்து கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் கசியாமல் நல்லா வந்து பயிர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், போட்லேயே காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜ், ஸ்கூல் எல்லாத்துக்கும் போட்டில் தான் போய் ஆகணும். பாருங்க, சர்ச் இருக்கு. முக்காவாசி படம் வந்து இந்த ஏரியாவில் எடுப்பாங்களாம். இங்கே பாருங்க, ஒவ்வொரு வீடும் ஒரு தீவு மாதிரியே இருக்கும். அந்த பில்லு எல்லாமே, செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க வலையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள மீன் வளர்த்துட்டு இருக்காங்களாம். இது பார்த்தீங்கன்னா போட்லாம் ரிப்பேர் பண்ணுற மெக்கானிக் ஷெட்டு. இங்கே வந்து சூரியன் உதிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குமா. அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம. பாருங்கள், இப்போ சூரியன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம சூரிய உதயத்தை பார்த்துட்டே போகணுன்றதுனால வெயிட் பண்ணோம். ஆனால் மேகக்கூட்டம் அதிகமாக இருக்கிற தொட்டு சூப்பராக அந்த பளிச்சுன்னு வராமல் நார்மலாக வந்திருக்கு. நல்லா தெரியுது. ஃபுல்லாக வெளியே வந்தவொடனே தான் இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். இந்த மரத்தில் ஃபுல்லாக வந்து காக்கா உட்காந்துட்ருக்குன்னு நினச்சேன். கடைசியில் அது பார்த்திங்கன்னா நீர் காக்காவாம். வெறும் மீன் மட்டும்தான் சாப்பிடுமா. ஒரு சின்ன காவா வழியாக ஒரு பிரிட்ஜி, குட்டி பிரிட்ஜி வரும். அது வழியாக தான் நம்ம போகிறோம். பாருங்க, இந்த தண்ணிலேயே சூப்பராக துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, போட் வந்து ரிவர்ஸ் போயிட்டுருக்கு, பேக்கில் போயிட்டுருக்கு. அங்கே நிறைய வந்து செடி இருக்கிற தொட்டு அந்த சந்தில் வந்து போக முடியாது. ஏன்னா கொச்சன்னு நிறைய இருக்குது. சில டைம் இல்லாமல் இருக்குமா, அந்த டைம் மட்டும்தான் போக முடியும். இங்கே வந்து ஒரு டீ கடை இருக்குது. ரமேஷை வந்து டீ வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கேன். மேலே ஏற சொன்னாப்புல, நான் ஏற மாட்டேன் அப்படின்ட்டு. ஏறி இறங்க பயமாக இருக்குது. கொஞ்சம் பயம்தான். இப்படி இருக்குது. டீ கடை இங்கே இருக்குது. நம்ம போய் டீ வாங்கிட்டு வருவோம் அம்மாவுக்கு. இப்படி ஓரமாக நிப்பாட்டிட்டு இங்கே டீ வாங்கி குடிக்கிறது பெரிய இது. சூப்பராக இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்கு. நான் வந்து சக்கரை ஜாஸ்தி, இதில் சக்கரை கம்மியாக இருக்குது. அவங்க கேட்டாங்க சக்கரை ஜாஸ்தி, நான் தான் மீடியம் சொன்னேன். வேணும்னா வாங்கிக்கலாம்.
இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் தேங்காய் மரம், மாங்காய் மரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை மரம், இது 3மே இருக்குது. ஒருத்தர் வீடு தவறாமல் இருக்குது. தேங்காய்லாம் உழுந்ததுன்னா தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்னு பார்த்தா மேலேயே மிதக்குது. அப்படியே ஒரு குச்சி வச்சு தள்ளி அழகாக எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு மாங்காய், தேங்காய், அதுக்கப்புறம் வாழை இதெல்லாம் வீட்டிலே கிடைக்குது அப்படின்னும் போது நிறைய பைசா நமக்கு மிச்சமாகும். ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு செடி, மரம் இந்த மாதிரி வளர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டாயிரத்தி 18 வெள்ளம் வந்தப்போ ரொம்ப இதுவாகிடுச்சின்னு சொல்லிட்டு இப்படி ஹைட்டு தூக்கி கட்டிட்டாங்க. கீழே ஃபுல்லாக காலியாகவும் மேலே ஸ்கூல் வந்து கிளாஸ் ரூமும் வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒரு குட்டி மரத்தில் தேங்காய், அதே மாதிரி வாழை மரத்தில் கூட பாருங்கள் நிறைய வந்து சின்னதாக இருக்கும் போதே வந்து குலத்தள்ளி இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு முந்திரி மரம், அதில் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. பாருங்கள், இந்த குட்டி பிரிட்ஜுக்குள்ளே போக போகிறோம். நம்ம எல்லாரும் இப்படி குனிஞ்சிக்கணும், இப்படி உட்காந்துடணும். பார்த்தீங்கன்னா பிரிட்ஜி ஷூட்டிங்லாம் இந்த இடத்துல அதிகமாக எடுப்பாங்க. எப்படி இருக்கு இந்த இடம்? சூப்பராக இருக்கு. பாருங்க, இந்த மொத்த தண்ணிக்கு நடுப்புற வந்து நிற்கிறோம். இங்கே வந்து நிறைய படம் எடுத்திருக்காங்க. நம்ம படத்தில் பார்த்துருப்போம் இந்த இடத்த. இந்த இடத்துல உட்காந்து சமைச்சா எப்படி இருக்கும்? ஒரு வீடியோ பண்ணுறோமா? ஆனால் சமைக்க விடுவாங்களான்னு தெரியலையே. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அதுங்காட்டியே நம்ம வந்து எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கும் நம்ம வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் அழகாக வெட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழம், நண்டு, முட்டைக்கறி, அதுக்கப்புறம் ஆப்பம் சூப்பராக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஒரே வீடியோவாக போட்டால் உங்களால் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு எல்லாத்தையும் தனித்தனியாக கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரான இந்த வீடியோவை பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அடுத்து எப்போ வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே நம்பர் கொடுக்குறேன், அதில் காண்டாக்ட் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா உங்கள் ஃபேமிலியோட, அது தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, அதுக்கப்புறம் ஹனிமூன் வராங்க இல்லைங்களா, அந்த கப்பல்ஸு, இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இங்கே என்ஜாய் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது தவிர நமக்கு வந்து இங்கே என்னெல்லாம் வந்து ஸ்பெஷலாக கிடைக்குது அப்படின்னா, இந்த கேரளா ஸ்டைலில் நிறைய சமையல் பண்ணி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இவங்களோட சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழே இவங்களோட லிங்க்கு, நம்பரு எல்லாமே கொடுக்குறேன். இவங்கக்கிட்ட 6000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் போட் ஹவுஸ் இருக்குது. உங்களுக்கு எது சௌகரியப்படுமோ நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ நிறைய செலவாகும், நம்ம வர முடியாது அப்படின்லாம் யோசிக்கலாம். உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கூட இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோமோ அதே மாதிரி நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.